பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று பார்க்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். விசுவாசமுள்ள ஜெபம் பிஞ்ஞானிகளை ரட்சிக்கும். ஆம் பிரியமான தேவச்சனமே, வியாதியில படுத்திருக்கீங்களா? அநேக துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கீங்களா? ஐயோ, இந்த வியாதிக்கு மருந்து இல்லைன்னு சொல்றாங்களா? டாக்டரால நீங்க கைவிடப்பட்டிருக்கீங்களா? உங்களுடைய உறவுகளை நிமித்தமா நீங்க கைவிடப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை கேன்சர், ஸ்கின் அலர்ஜி, ஹார்ட் ப்ராப்ளம், பிபி, சுகர், இப்படி அநேக வியாதிகளை சொல்லிட்டு போகலாம். ஆனா எந்த வியாதியாய் காணப்பட்டாலும் நீங்க இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை என்றால், விசுவாசமா கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. நம்ம விசுவாசத்தோடு, ஆண்டவரே என் சரீரத்துல இருக்கிற எல்லா வியாதியும் சுகமாக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் சுகம் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். வியாதி வந்ததுமே நான் சபைக்கு போக மாட்டேன், நான் வேதம் வாசிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன் என்று இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிருக்கிறீங்க. ஆண்டவர் மீண்டும் உங்களை நேசிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்க மீண்டும் ஆண்டவர் மேல விசுவாசத்தோட ஜெபிங்க. கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து தூரமாய் கடந்து போகும் பொழுது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்டு அந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் பார்வையை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைகளே. அநேகர் உங்களை வெறுக்கட்டும், அநேகர் உங்களை தள்ளட்டும், அநேகர் உங்களை உதவாதுங்க என்று கூட சொல்லட்டுமே. ஆனா இயேசு உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இரவும் பகலும் அழுது கொண்டிருக்கிறியா மகனே? இரவும் பகலும் அழுது கொண்டிருக்கிறியா மகளே? இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொன்னார் இல்லையா? நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது உன் அழை ஆண்டவர் துடைப்பார். உன் துக்கங்கள் மாறும், உன் வியாதிகள் உன்னை விட்டு விலகி போகும். நீ விசுவாசி, ஆண்டவருடைய சமூகத்துல நோக்கிப்பார், ஜெபித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றை இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. உங்க வியாதியை ஆண்டவர் சுகமாக்குவாரு. நீங்க உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவரிடத்துல ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, விசுவாசமுள்ள ஜெபம் பின்னாளிகளை ரட்சிக்கவும் என்று சொன்னீங்களே அப்பா. இதோ உம்முடைய பிள்ளைகள் அப்பா, தாகத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, அநேகரால நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேனே. நான் நல்லா இருக்கும் பொழுது என்னை சுற்றி அநேகர் இருந்தாங்க. இன்றைக்கு எனக்கு ஒரு வியாதி வந்த பிறகு நான் தள்ளப்பட்டிருக்கிற இந்த வேலையில எல்லாராலும் நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லி அப்பா, அநேக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்துல விசுவாசத்தை விட்டு வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. இதோ ராஜா, இதய பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜினால அப்பா, கேன்சர் ப்ராப்ளத்தினால, கிட்னி ப்ராப்ளத்தினால ஆண்டவரே, பிபி, சுகர், அநேக வியாதிகளை நினைத்து துக்கப்பட்டு கண்ணீரோடு இரவும் பகலும் அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் ஒரு புதிய சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கப்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிற ஆண்டவரப்பா. இதோ விசுவாசி, இதோ விசுவாசத்தோடு ஜெபி என்று சொன்னீரப்பா. இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இருக்கிற எல்லா வியாதிகளும் சுகமாகட்டும் ஆண்டவரே. ஆன்லைன்ல எங்களிடத்துல எத்தனை பேர் அப்பா வியாதிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்கப்பா. சிறியவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், யாருக்காக ஆண்டவரே எந்த வியாதியாய் காணப்பட்டாலும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக ராஜா. உம்முடைய தழும்புகளால் சுகம் உண்டாப்பா. நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து, பலனை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை தேற்றுங்கப்பா. கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரப்பா. இப்பொழுதே ஒரு நல்ல சுகம் தந்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுகம் தந்த தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. எல்லா வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தீங்க என்று அப்பா இன்றே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. கொடுத்த தயவுக்காய் நன்றி அப்பா. இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே, உங்க கண்ணீர் துடைக்கப்படும். ஆண்டவர் நல்ல சுகம் கொடுப்பார். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் செய்த நன்மைகளை, சுகம் கொடுத்ததை கமெண்ட் பண்ணுங்க.
உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.